நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. ஆரோக்கிய மாதா பேராலயத்தின் ஆண்டு திருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவையொட்டி ஆலயத்தில் வர்ணம் பூசுதல், அலங்கார மின்விளக்குகள் அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. பல்வேறு விதமான டெம்பரரி தற்காலிக ஷெட்டு நாங்கள் போட்டிருக்கிறோம். பாத யாத்திரைக்கு வர மக்கள் அங்கு தங்குவதற்காகவும் இங்கு வேளாங்கண்ணியிலும் டெம்பரரி ஷெட்டு போட்டிருக்கிறோம். குடிநீர் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் நடத்திய ரயில் மறியல் போராட்டத்தை இழிவுபடுத்தி சமூக வலைதளங்களில் பதிவிட்டவர்களை கைது செய்ய கோரி தங்கச்சி மடம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு மீனவர்கள் போராட்டம் நடத்தினர். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் நேற்று முன்தினம் மீனவர்கள் ரயில் மறியல் போராட்டம் நடத்தினர். அந்த போராட்டம் குறித்து அதே பகுதியைச் சேர்ந்த சிலர் சமூக வலைதளங்களில் இழிவாக பதிவிட்டுள்ளனர். இதனை கண்டித்து தங்கச்சி மடம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட மீனவர்கள் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வலியுறுத்தினர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் ஒன்றிய மோடி அரசை கண்டித்து இளைஞர் காங்கிரஸ் சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேர்தல் ஆணையத்தின் வாக்கு திருட்டு, அது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த மறுப்பது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்து நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். நாகையில் 12 வயது சிறுவனின் மூளையில் இருந்த இரத்த கட்டியை அகற்றி தஞ்சையில் உள்ள தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை புரிந்துள்ளனர். நாகையைச் சேர்ந்த 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் பக்கவாதம் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் தஞ்சையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். மருத்துவர்கள் நடத்திய பரிசோதனையில் சிறுவனின் மூளையில் உள்ள இரத்த குழாயில் கட்டி இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து மனோஜ் சந்திரன், ரவிச்சந்திரன் ஆகிய மருத்துவர்கள் 3 மணி நேரம் நீடித்த மூளைக்கான ஆஞ்சியோகிராம் மூலம் மெல்லிய கம்பியால் இரத்த கட்டியை அகற்றி சிறுவனை காப்பாற்றினர். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மீதான வருமான வரி வழக்கில் 36 கோடி ரூபாய் செலுத்தக் கோரி அவரது சட்டப்பூர்வ வாரிசான தீபாவுக்கு எதிராக அனுப்பப்பட்ட நோட்டீஸுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜெயலலிதாவுக்கு எதிரான வருமான வரி வழக்கில் 36 கோடி ரூபாயை செலுத்தக் கோரி அவரது சட்டப்பூர்வ வாரிசாக அறிவிக்கப்பட்டுள்ள தீபாவுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இந்த நோட்டீஸை எதிர்த்து தீபா தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி வருமான வரி நோட்டீஸின் அடிப்படையில் வசூல் நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். மேலும் மனுவுக்கு செப்டம்பர் 2ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி வருமான வரித்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். திருப்பத்தூர் அருகே லாலாப்பேட்டை கிராமத்தில் மகா கணபதி, மாகாளியம்மன், பாலமுருகர் ஆகிய பரிவார தேவதைகளுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டது. புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கலசங்களில் ஊற்றப்பட்டது. அப்போது ஓம் சக்தி பராசக்தி என கோஷங்களை எழுப்பி பக்தர்கள் வழிபட்டனர். பீகாரில் வாக்காளர் பட்டியலில் இருந்து 65 லட்சம் பேரின் பெயர்கள் நீக்கப்பட்ட சம்பவம் இந்தியாவில் நடைபெற்ற மிகப்பெரிய படுகொலை என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் KS அழகிரி விமர்சித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் CP ராதாகிருஷ்ணனை ஆதரிக்க கூடாது என்று கூறினார். பீகார்ல மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் 65 லட்சம் பேருக்கு வாக்குரிமை நீக்கப்பட்டிருக்கிறது. இந்திய ஜனநாயகத்தில் நடைபெற்ற படுகொலைகளிலேயே மிகப்பெரிய படுகொலை அதுதான். காலியாக உள்ள கல்லூரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 25 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சைதாப்பேட்டையில் உள்ள கல்லூரி கல்வி இணை இயக்குநர் அலுவலகம் முன்பாக நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கை தொடர்பான கோஷங்கள் எழுப்பப்பட்டன. அரசு கல்லூரி ஆசிரியர்களின் நிலுவையில் உள்ள கோரிக்கைகளை நிறைவேற்று. எங்களுடைய கோரிக்கைக்கு தமிழக அரசு இன்னும் செவிசாய்க்கவில்லை என்றால் வருகிற செப்டம்பர் 3ஆம் தேதி அருகில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரி கல்வி இயக்குநரகத்தை சுமார் 2000 அரசு கல்லூரி ஆசிரியர்கள் முற்றுகையிட்டு. அரியலூர் மாவட்டம் மீன் சுருட்டி கல்லாத்தூர் கிராம சாலை அமைக்க அரசாணை வெளியிட்டு 2 மாதங்களாகியும் பணிகள் தொடங்கப்படாததை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மீன் சுருட்டி கல்லாத்தூர் சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் தார் சாலை அமைக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். அதைத் தொடர்ந்து தார் சாலை அமைக்க அரசாணை வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் 2 மாதங்களாகியும் சாலை அமைக்காமல் இருப்பதை கண்டித்து கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு உடையார்பாளையம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அரசை தொடர்பு கொண்டு இந்த சாலையை சிறந்த சாலையாக தரமான சாலையாக போடுவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்.
ஒட்டன்சத்திரம் அருகே கல்லுப்பட்டியைச் சேர்ந்த விவசாயி சுப்பிரமணி என்பவர் கிணற்று குழாயின் அடைப்பை சரி செய்ய சென்றபோது 60 அடி ஆழமான கிணற்றில் தவறி விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கிணற்றில் விழுந்த சுப்பிரமணியின் காலில் அடிபட்டதால் மேலே வர முடியாமல் தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்தார். இதை கண்ட அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்த நிலையில் வலையில் கயிறு கட்டி விவசாயியை கிணற்றிலிருந்து மீட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.